ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா பக்கெட் ப்ராஜெக்ட். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பக்கெட் வந்து அதை எடுத்து அதோட சைட்ஸ் எல்லாம் அளந்துட்டு அப்புறம் அதோட டிஎஸ் அதுக்கப்புறம் வால்யூம் கண்டுபிடிக்க போறோம். வாங்க அதை பார்க்கலாம். நான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பக்கெட்டும் அதுக்கப்புறம் வந்து மெஷரிங் டேப்பும் எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் ரேடியஸ் அளந்துக்கலாம். விச் இஸ் லாஸ்ட் பேஸ் ரேடியஸ் வந்து நம்ம வந்து டயாமீட்டர் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம பேஸ் ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்மால் ஆரோட டயாமீட்டர் என்னதுன்னா 24 சென்டிமீட்டர். ஸ்மால் ஆரோட டயாமீட்டர் 24 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இப்போ வந்து பிக் ஆர், இது வந்து பிக் ஆர்னு வச்சுக்கலாம். ஸோ பிக் ஆரோட டயாமீட்டர் என்னதுன்னா பிக் ஆரோட டயாமீட்டர் 30. பிக் ஆர் டயாமீட்டர் வந்து 30 சென்டிமீட்டர். ஸ்மால் ஆர் வந்து 24, பிக் ஆர் வந்து 30. இப்போ நம்ம ஸ்லாண்ட் ஹெட் என்னதுன்னு பார்க்கலாம். ஸ்லாண்ட் ஹைட் வந்து 28.5 வருது. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்மால் ஆரோட டயாமீட்டர் கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் பிக் ஆரோட டயாமீட்டர் கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இதை வச்சு நம்ம டிஎஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. நம்ம இப்போ வந்து அந்த பக்கெட் வச்சு நம்ம அதோட அளவெல்லாம் எடுத்தோம். இப்போ வந்து நம்ம வந்து அதோட சம்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து டாபிக் 3 நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் அது வந்து எழுதிக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன ஃபார்முலா வந்து இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதை எழுத போகிறோம். அதுக்கப்புறம் சொல்யூஷன் எழுதணும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பக்கெட் ப்ராஜெக்ட். இப்போ வந்து நம்மளுக்கு கிவன் வந்து நம்ம பார்த்தோம். தட் இஸ் கிவன் பார்த்தோம். நம்மளுக்கு வந்து இந்த டயாமீட்டர் வந்து 24 கிடச்சிது. ஸோ 24 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். ஸோ நம்மளுக்கு இந்த ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர் வந்து நம்மளுக்கு வந்து 12 சென்டிமீட்டர் கிடச்சிடுச்சு. இப்போ வந்து அதே மாதிரி பிக் ஆரோட டயாமீட்டர் வந்து 30 சென்டிமீட்டர். ஸோ நம்மளுக்கு ரேடியஸ் தேவை, அதனால் 30 by 2 விச் இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். ஸோ நம்மளுக்கு ஆரோட ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம், தட் இஸ் 15 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எல்லு தெரியும், எல்லு வந்து 28.5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஹைட்டு கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ வந்து ஹைட்டுக்கான ஃபார்முலா என்னதுன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்லாண்ட் ஹைட் தெரியலனா நம்மளோட ஃபார்முலா என்னதுன்னா, ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் ஆர் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். ஸோ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஸ்மால் ஆர் வந்து 12, நம்மளுக்கு ஸ்மால் ஆர் 12, பிக் ஆர் வந்து 15. ஸோ 12 minus 15 the whole square which is equal to minus 3 the whole square plus h square. ஸோ எல் ஸ்கொயர் வந்து 28.5 the whole square which is equal to root 9 plus h square. நம்மளுக்கு 28.5 into 28.5 812.25 is equal to 9 plus h square. ஸோ h வந்து இந்த சைட் h வந்து இந்த இடத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் இது இந்த சைடு போச்சுன்னா h is equal to root of 812.25 minus 9. ஸோ 812.25 minus 9 which gives 803.25. ஸோ h is equal to root of 803.25. 803.25 is not a perfect root. ஸோ h is equal to 28.34. நம்மளுக்கு வந்து இப்போ h கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம வந்து இந்த சம்மில் என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா டிஎஸ்ஏ ஆஃப் த பக்கெட், அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பக்கெட், அதுக்கப்புறம் த கெப்பாசிட்டி ஆஃப் த பக்கெட் டு ஹோல்ட் வாட்டர், எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து அந்த பக்கெட் ஹோல்ட் பண்ணணும். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் ஆகும்னா டிஎஸ்ஏ ஆஃப் த ஃப்ரஸ்ட்ரம். டிஎஸ்ஏ ஆஃப் த ஃப்ரஸ்ட்ரம்னா சிஎஸ்ஏ ஆஃப் அ ஃப்ரஸ்ட்ரம் ப்ளஸ் பேஸோட ஏரியா, பேஸ் சர்க்கிளோட ஏரியா. ஸோ சிஎஸ்ஏவோட ஃபார்முலா வந்து பை இன்ட்டு R1 + R2 இன்ட்டு எல் தான் வந்து சிஎஸ்ஏவோட ஃபார்முலா, ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் வந்து பேஸ் ரேடியஸோட ஃபார்முலா. ஸோ பை இன்ட்டு R1 + R2 இன்ட்டு எல் ப்ளஸ் பை R2 த ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு நம்ம டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 1/3 πh இன்ட்டு R1 ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர் ப்ளஸ் R1 இன்ட்டு R2. இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். இப்போது டு ஃபைண்ட் டிஎஸ்ஏ ஆஃப் த பக்கெட் ஃபார்முலா பார்த்தோம், பை இன்ட்டு R2 மைனஸ் R1 இன்ட்டு எல் ப்ளஸ் பை R2 ஹோல் ஸ்கொயர். நம்ம பை அப்புறமா அப்படியே வச்சுக்கலாம், நம்ம கடைசியாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ பை இன்ட்டு 12 + 15 இன்ட்டு எல் இஸ் ஈக்குவல் டு 28.5 ப்ளஸ் பை அப்படியே இருக்கட்டும் இன்ட்டு 12 த ஹோல் ஸ்கொயர். ஸோ பை இன்ட்டு 12 + 15 இஸ் ஈக்குவல் டு 27 இன்ட்டு 28.5 ப்ளஸ் பை இன்ட்டு
12 12s are 144. So pi into 27 into 28.5 is equal to 769.5. So pi into 769.5 plus pi into 144. 769.5 cancel ஆனால் 22 into 109.92 வருது. ஸோ 144 கேன்சல் பண்ணால் 20.57 which is equal to 22 into 109.92 plus 22 into 20.57. So this equals to 22 into 109.92 வந்து 2418.24 plus 22 into 20.57 which is equal to 452.54. ஸோ நம்மளுக்கு வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2870.78 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்ம வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுனால இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடுறோம். ஏரியா கண்டுபிடிக்கிறதுனால நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடுறோம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டிஎஸ் எப்பப்போலாம் கண்டுபிடிக்கணும்னா இப்போ வந்து அந்த பக்கெட் செய்கிறதுக்கு எவ்வளோ மெட்டல் ஷீட் யூஸ் ஆகுதுன்னா அப்போ நம்ம டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த சிஎஸ்ஏ கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு மெயினாக வந்து டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கிறதுக்கான காரணம் என்னதுன்னா அது வந்து அந்த மெட்டல் ஷீட் ஹவு மச் ஏரியா ஆஃப் மெட்டல் ஷீட் இஸ் யூஸ் டு மேக் தட் பக்கெட். அதுக்கு தான் நம்ம மெயினாக டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சொல்யூஷன் ஃபார் கெப்பாசிட்டி ஆஃப் த பக்கெட் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சிக்கலாம். வால்யூம் ஆஃப் த பக்கெட் இஸ் ஈக்குவல் டு 1/3 into pi h into r1 2 plus r2 the whole square plus r2 the square plus r1 into r2 which is implies 1/3 pi அப்படியே வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு into 28.34 into 12 square plus 15 square plus 12 into 15 that is equal to 1/3 pi into 28.34 plus 12 12s are 144 plus 15 15 are 225 plus 12 into 15 is equal to 180. So 1/3 pi into 28.34 plus 144 plus 225 வந்து 369 plus 180. So 1/3 pi into 28.34 into 549 which is equal to 1/3 pi into 15558.66. நம்ம அதை கேன்சல் பண்ணால் பையோட வேல்யூ 22/7. ஸோ விச் இஸ் இம்ப்ளைஸ் 1/3 into 22/7 into 15558.66. இதை 7 அதுவும் கேன்சல் பண்ணால் ஸோ 2222.66 வருது. ஸோ 1/3 into 22 into 2222.66. So 3u 22/3 1/3 into 22 is equal to 22/3. So 3u 222.66 cancel பண்ணால் 2 into 740.88 வருது. So which is implies 16,299.36 சென்டிமீட்டர் கியூப். ஸோ வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு வந்து யூனிட் வந்து சென்டிமீட்டர் கியூபில் இருக்கணும். ஸோ வால்யூம் வந்து 16,299.36 சென்டிமீட்டர் கியூப் இருக்குது. இப்போ நம்ம கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ லிட்டர்ஸ் வந்து அந்த பக்கெட் தாங்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1 லிட்டர் = 1000 சென்டிமீட்டர் கியூப். 1 லிட்டர் வந்து 1000 சென்டிமீட்டர் கியூப் இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து 16,299.36 இருக்குது. ஸோ டிவைடட் பை 1000 பண்ணால் நம்மளுக்கு வந்து 16.29936 லிட்டர்ஸ் வருது. ரவுண்டாக நம்மளுக்கு 16 லிட்டர்ஸ் கிடைக்கிறது. நம்மளுக்கு வந்து மெயினாக வால்யூம் எதுக்கு இதில் கண்டுபிடிக்கலன்னா வால்யூம் ஆஃப் த பக்கெட். இப்போது வந்து உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நாங்கள் குளிக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு பக்கெட் வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்கள் ஃபேமிலியில் 4 மெம்பர்ஸ்னால் 16 into 4 which is equals to 64. அப்போ நாங்கள் 64 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்தியாவுக்கு நம்ம வந்து இந்தியாவில் வந்து நம்ம வந்து மெனி ஆஃப் த கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இது வந்து கிராஃப் கூட யூஸ் பண்ண கிராஃப்க்கு கூட தேவைப்படும். இது வந்து ஒரு ஃபேமிலியில் மேக்ஸிமம் எத்தனை நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, பக்கெட் ஆஃப் லிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்து இது வந்து மெனி ஆஃப் த வேஸ்ட் இது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் பக்கெட் இருந்தால் இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.